நம்ம தலைவர் வந்து எப்படி பாரதி கண்ட புதுமை பெண்கள்லாம் வந்து புரட்சி பெண்களையா மாற்றி அந்த களத்தில் வந்து போராட்ட களத்தில் வந்து ஒரு எப்படி அது சாத்தியம் பெண்களை வச்சு நடத்தினார் இல்லையா. அவரோட வழி சுமந்து அண்ணன் வந்து அரசியலில் வந்து சம பகிர்வு கொடுக்கணும் போது அது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. எப்படி ஒரு சாமானிய மகனா வந்து அண்ணன் வந்து இது பண்றாரு, இது சாத்தியமா அப்படின்ற ஒரு வியப்பு இருந்ததுல, அதுல வந்து சரி அண்ணன் கூட பயணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில் நம்ம வந்து எப்படின்னா எல்லாம் இழந்துட்டு தான் நிர்கதியாக வந்து நம்ம நிற்கிறோம். அரசியல் அதிகாரம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. எல்லா தொகுதி சரி இப்போ ஏன் ஆயிரம் தொகுதியில் எல்லாரும் தண்ணீர்பட்டுட்டாங்களா? இல்லை. சரி, அடுத்தது எழும்பூர் இருக்குது, இல்லை அதுக்கு பக்கம் இந்த சைடு சேப்பாக்கம் இருக்குது. அப்போ அங்கேயும் மக்கள் இருக்குது, எல்லாரும் ஒரு வித்தியாசம். அங்கே எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? ஒன்றுமே கிடையாது. எங்கள் அடிப்படை வாழ்வாதாரமே மக்களுக்கு கிடைக்கல. சாதி பாகுபாடுகள் பார்க்கப்படுவதில்லையா? கிடையாது. எந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம்? அனைவருக்கும் சம உரிமை கட்டாயமாக. இப்போ இது வந்து ஏன்னா இவங்க சொல்ற அந்த கேலி கூத்து இருக்குல்ல, பெண்களை வந்து பாதி நிக்க வச்சாரு, ஒரு ஒரு விளம்பரத்துக்கோசம் சீமான் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது உண்மையாலுமே வந்து அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, இது யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க வந்து உலக நாடுகளில் இருக்கிற எல்லா பார்லிமெண்ட் பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டு அந்த ஒரு கட்டமைப்பு வச்சு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி நடத்துகிறாங்க. சரி, இதுக்கு வந்து இதுக்கும் நம்ம பழமைவாதம் பேசிக்கொண்டு இருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன மாதிரி ஒரு பார்வை அப்படின்னா, கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கீதா லட்சுமி அவர்கள். வணக்கம் அக்கா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் தாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேங்க்கா. முதலாவது கேள்வியே வந்து கொஞ்சம் நீங்க உங்களுடைய வாழ்க்கை வரலாறே சொல்லக்கூடிய அளவுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா திராவிட கட்சிகள் தான் இப்போ வந்து 70 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. ஆனா பெண்கள் அரசியலுக்கு வரணும்னு சீமானவர்கள் ஆசைப்படுறாரு. ஸோ உங்களுடைய அரசியல் பயணம் நாம் தமிழர் கட்சியில் எப்போது தொடங்கியது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நாம் தமிழர் கட்சியில் வந்து என்னோட அரசியல் பயணம்ன்றது வந்து 2019 தேர்தலில் தான். நான் வந்து தேர்தல் களத்துலேருந்து தான் நான் அண்ணனோட பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னோட அப்பா வந்து திரைத்துறையில் இருந்தவங்க. அப்பா வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன். அண்ணன் வந்து சினிமா துறையிலும் போது அண்ணனோட அந்த படைப்புகள்லாம் நம்ம பார்க்கும்போது அதை பார்த்துட்டு கொண்டுட்டு அப்படின்னு இருப்போம். அதுக்கப்புறம் 2009 இன வீடு இந்த இன படுகொலை நடந்தது இல்லையா, அப்போ அந்த நிகழ்வு அப்போ யாருமே இந்த மண்ணில் குரல் கொடுக்காம அண்ணன் வந்து ஒரு சாதாரண மகனா வந்து கேட்குறாருல்ல, எந்த இன விடுதலை நோக்கி நம்ம பயணம் பற்றி இருக்கோம், விடுதலை புலிகள் போராட்டாங்களோ அந்த இதுவே வந்து மௌனிக்கும் பொழுது தமிழகத்தில் யாருமே வந்து குரல் கொடுக்கல. கண்டிப்பாக. அதனால வந்து அண்ணன் வந்து ஒரு சாதாரண ஒரு வழி தாங்கிய மகனாக வந்து குரல் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது அது வந்து சாத்தியமாகுமா? இடத்துலேயே அங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இங்கே இந்த தமிழ் மண்ணில் எப்படி சாத்தியம் அப்படின்னும் போது அண்ணனோட அந்த பேச்சுக்கள்லாம் தொடர்ச்சி நம்ம பார்க்கும்பொழுது சில விஷயங்கள்லாம் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிறந்து வந்து சூளமேடு ஜக்கரையா காலனி தான். ஸோ அங்கே வந்து அந்த பத்மநாதன் கொலை வழக்கு நடந்தது. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன லிட்ரலி எப்படி நம்ம மைண்டில் வச்சுருந்தாங்கன்னா எல்டிடின்னு ஒரு அமைப்பு, அது தீவிரவாத அமைப்பா அப்படின்ற அந்த இது இருந்தது. அதுக்கப்புறம் நான் திருமணம் பண்ணிட்டு போனது வெள்ளூரில் வந்து எங்கள் மாமனாரோட அவங்க வந்து சில்லன் வந்து அந்த காலத்தில் வேலைக்கு போனவங்க. அவங்க தாயகம் திருமண இதில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இன்டர்லிங்க்டாக இருந்துகிட்டே இருக்கும்போது அண்ணன் சொல்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குள்ள அந்த வரலாற்று தேடல் இருக்கும் இல்லையா, அதோட ஒரு புள்ளியாக வந்து அண்ணன் பேசுறதெல்லாம் வந்து பார்க்கும்போது அண்ணன் சொல்கிற அரசியலை வந்து நம்ம கேட்கணும். நம்ம எங்கே விழுந்தோம், திராவிடத்தில் எங்கே விழுந்தோம், நம்ம தமிழரை அப்படியே விழுந்துக்கணுன்ற அந்த அண்ணனோட பேச்சுக்கள்லாம் கேட்டு தான் முன்னாடியே தெரியும். அதெல்லாம் அண்ணன் எல்லாமே பார்த்து தான் வந்திருக்கோம். அப்புறம் அரசியல் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படி பார்த்தோன்னா, நம்ம தலைவர் வந்து எப்படி பாரதி கண்ட புதுமை பெண்கள்லாம் வந்து புரட்சி பெண்களையா மாற்றி அந்த களத்தில் வந்து போராட்ட களத்தில் வந்து ஒரு எப்படி அது சாத்தியம் பெண்களை வச்சு நடத்தினார் இல்லையா. அவரோட வழி சுமந்து அண்ணன் வந்து அரசியலில் வந்து சம பகிர்வு கொடுக்கணும் போது அது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து
சுதந்திரம் பெற்று தந்தாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் காங்கிரஸை எதிர்த்து நின்று கேள்வி கேட்குற இடத்துல மாநிலத்தில் வந்து திராவிட கட்சிகள் இருந்தது. நீதி கட்சியிலேருந்து ஆரம்பித்து திராவிட கட்சி இவங்களாம் மாற்ற முடியாததை இவங்களாம் பண்ண தயக்கமாக இருந்த விஷயத்த வந்து எப்படி ஒரு சாமானிய மகனாக வந்து அண்ணன் வந்து இது பண்ணுறாரு, இது சாத்தியமா அப்படின்ற ஒரு வியப்பு இருந்ததுல, அதில் வந்து சரி அண்ணன் கூட பயணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பார்வை அங்கேருந்து தான் வந்துச்சு. அதை நோக்கி தான் எங்களோட அந்த பயணமும் இருக்குது. குறிப்பாக என்னோட பயணம் அதில் இருக்குது. இன்னொன்று, வேட்பாளராக நீங்கள் நின்று இருக்கீங்க தொகுதிகளில், சட்டமன்ற தொகுதிகளில் அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். எப்படி அதாவது அந்த வாய்ப்பு அண்ணன் அவர்களே கொடுத்தாங்களா, இல்லை நீங்களா வந்து நான் களத்தில் பணி செய்யணும் அப்படின்னு கேட்டு வாங்கியதா அப்படின்றது? கேட்டு வாங்கதில்ல, அண்ணன் வந்து பார்ப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அண்ணனோட பார்வையில் நம்ம செய்யணும். அது களத்தில் நம்ம நின்னாலும் சரி, இல்லை எப்படி இருந்தாலும் அண்ணன் வந்து விட்டு நோக்காங்க இவங்க சரியானவங்களா அப்படின்னு. ஏன்னா அடிப்படையில் நம்ம வந்து எப்படின்னா எல்லாம் இழந்துட்டு தான் நிர்கதியாக வந்து நம்ம நிற்கிறோம். அரசியல் அதிகாரம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இல்லைன்னா வந்து நம்ம அதை நோக்கி இப்போ அண்ணன் வந்து அண்ணனும் வந்து திராவிட இதுலேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்களோட அண்ணனுக்கும் ஒரு பார்வை இருக்கும்ல, அண்ணன் கூட இயங்குற தளபதிகளுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கும். எல்லாமே ஒரு மாற்று சித்தாந்தத்தை நோக்கி நம்ம வரும்பொழுது அண்ணன் வந்து லிட்ரலி எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பார். இவங்க வந்து நம்மளோட அந்த தமிழ் தேச அரசியலுக்கு சரியானவங்களா இருப்பாங்களா, இவங்க என்ன மாண்போடு இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அது மாதிரி விஷயத்தில் அண்ணன் என்னை ஏதாவது ஒரு வகையில் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். அது மிகப்பெரிய எனக்கு ஒரு எப்படி சொல்றது, எனக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான தருணம். அது எடுத்த உடனேயும் வேட்பாளராக என்னை களம் காண வச்சாங்க. நீங்கள் அந்த கள வேட்பாளராக அங்கே நீங்கள் செயல்பட்டது, அங்கே நீங்கள் கண்டு கொண்ட பல விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, நிகழ்ச்சியும் இருக்கும் ப்ளஸ் வந்து வருத்தங்களும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கலாமா? இல்லை, இது எழும்பூரில் அண்ணன் நிற்க வச்சாங்க. எழும்பூர் என்னோட தொகுதி கிடையாது. நான் வந்து ஆயிரம்லுக்கு தொகுதி தான் என்னோட இது எல்லாமே. அதுக்கப்புறமேட்டு தான் கட்சிக்கு வந்த பிறகு தான் எல்லா தொகுதியிலையும் எனக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி என்னோட தாய் தொகுதி. என்னோட தாய் எங்கள் அம்மா அப்பாவோட பூர்வீகம், என்னோட பூர்வீகம் அதுதான். மதுராந்தகம் செய்யூர் தான் இது. இந்த சைடு நான் வாக்கப்பட்டு போனதுனால வெள்ளூர் தான் என்னோட அந்த பெல்ட். எங்கள் மாமியாரோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே. அவங்களோட பூர்வீகம் திருச்சி. அது மாதிரி எல்லா தொகுதிகளையும் யார் என்ன வேலை பண்ணாலும் போய் ஒரு முனைப்பாக செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம். ஆயிரம்லுக்கு வந்து என்னோட தொகுதி. நான் கட்சியில் இணைஞ்சதுலேருந்து நான் வந்து கட்சியில் வரதுக்கு முன்னாடிலேருந்தே வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக மெடிக்கல் ஃபீல்டில் இருந்திருக்கேன். நான் நிறைய இந்த எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அது மாதிரியான இது பண்ணும்போது அண்ணா வந்து நீலாம் வந்து வரணும் கட்சிக்கு, வந்து இது மாதிரிலாம் செய்யணும். அதாவது மருத்துவ பாசறைன்னு ஒரு விங் இருக்குது. அது வரைக்குமே எனக்கு பாசறையெல்லாம் தெரியவே தெரியாது. ஏதோ நாம் தமிழர் கட்சி இருக்குது, நம்ம இன விடுதலைக்கு போராடிட்டு இருக்காங்க, அது ஒரு போராட்ட களம். அண்ணன் வந்து ரொம்ப புருஷகரமாக பேசுறதுனால அப்படிதான் நான் பார்த்து வந்தது. அப்போ இருக்கும்போது தான் அண்ணன் வந்து எனக்கு முதல் முறையாக எனக்கான அங்கீகாரமே வந்து தேர்தல் காலத்தில் இறக்கி விட்டுட்டு தான். அதுக்கப்புறமேட்டு தான் நிறைய விஷயங்கள் எனக்கே தெரிய ஆரம்பிச்சது, எவ்வளோ இது இருக்குன்னு. இப்போ வந்து பாசறை சார்ந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். கட்சி கட்டமைப்புகள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான். இன்னொன்னுக்கா, இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை பதிவிட்டீங்க, என்னோட தொகுதி 1000 விளக்கு, ஆனால் நான் நின்னது எழும்பூர் தொகுதி அப்படின்னு. அதாவது இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அவங்கவுங்க சொந்த தொகுதியில் சொந்த மண்ணில் நிற்க வைக்காம மாற்று தொகுதியில் நிற்க வைக்கிறாங்க இல்லையா, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அது உங்களுக்கு சிரமமாக இருக்காதா, இல்லை நீங்கள் எப்படி அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கும் ஏதாவது இக்கட்டான சூழ்நிலைகள் இதனால் ஏற்படுதா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இல்லை, அது அப்படி கிடையாது. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ நிறைய இப்போ நம்ம கட்சியில் கூட சமீப காலமாக ஒரு விமர்சனங்கள் இருந்தது. அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வந்து அந்த களத்தில் நிற்கிறவங்களுக்கு அந்த தொகுதி உட்படாமல் வேற ஒரு தொகுதி களமாடுறாங்க அப்படின்ற நிறைய சிக்கல்லாம் இருந்தது. ஆனால் வந்து இது அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அண்ணனோட அந்த சித்தாந்தத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து எதுவுமே இல்லாத ஒரு வழி சுமந்த ஒரு இன விடுதலை நோக்கி நம்மளோட பயணம் இருக்குது. ரெண்டாவது வந்து ஆட்சி அதிகாரம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. எந்த ஒரு விஷயங்களை நம்ம வந்து பண்ணணும்னாலுமே ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு பக்கபலமாக இருக்குன்ற மாதிரி. இல்லைன்னா எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டு போகலாம். இப்போ அரசியல் என்பதே வந்து மக்களுக்கான அடிப்படை தேவை என்று தான் நம்ம வேணும். மக்களுக்கான சேவைன்னு தான் நம்ம முதல் பண்ணணும். ஆட்சி அதிகாரம் வந்து மக்களை ஆள்றதுக்கான கிடையாது. ஒழுங்காக ஆண்டவங்க மக்களுக்கு சரியான அடிப்படை வசனம் பண்ணால் நம்ம ஏன் ஒரு கட்சி தொடங்க போகிறோம், நம்ம ஏன் செய்ய போகிறோம்? அப்போ வந்து இங்கே வந்து ஆட்சி அதிகாரம் தேவைப்படுது. அது குறிப்பாக என் இட விடுதலைக்கு தேவைப்படுதுன்னு நோக்கி தான் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம முன் வைப்போமே. இப்போது இந்த
இந்த மண்ணில் பிறந்த நானே இப்போ ஆயிரம் தொகுதியில தான் களமாடணும்னா இப்போ நானும் வந்து என்னோட ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை அந்த மண்டல செயலாளரோ நான் இருந்துட்டு இருக்கேன்னா என்னோட உட்பட்டதான் எல்லா விஷயமும் நான் வச்சிருப்பேன். ஆமா, அந்த இடத்துல தான் ஊழலே ஸ்டார்ட் ஆகுது. கண்ட்ரோல் பண்ணுவீங்க அந்த மக்களை. புரியுதா? இப்போ ஊழலே ஸ்டார்ட் ஆகுறது அங்கே தான் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த மக்களை கவர்றதுக்கு வந்து நான் வந்து என் கையில இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுவேன், மக்கள் செய்வேன். பா நான் வந்து எல்லாம் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு நிலையில நான் இருப்பேன். அப்போ நான் ஆட்சி அதிகாரம் என் கையில் வரும்பொழுது அங்கே இருக்க மக்களை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பொருட்படுத்த மாட்டேன். நான் ஒரு சேவை செய்ய மாட்டேன். நான் உனக்கு பணம் கொடுத்து தானே நீ செஞ்ச, உனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணலை, நீ காலங்காலமாக நீ எனக்கு தான் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவாக இருப்பேன். ஆனால் இது இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அரசியல் மீது மக்களுக்கான சேவைன்னு தான் நம்ம போகிறோம். அப்படி இருக்கும்போது நான் எங்கே பண்ண என்ன, என் மக்கள் அடிப்படையிலே எந்த வசதியும் இல்லாமல் இருக்காங்க. ஒரு மண்வாதாரத்தில் அடிப்படை வாழ்வாதாரமே கிடையாது. இங்கே ஜாதிகள் கட்டமைக்க இருக்கு, தீண்டாமை இன்னும் இருக்கு. அப்படிலாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் தகர்த்துக்கு வரும்பொழுது ரெண்டாவது வந்து நம்ம மண்ணை காக்கிறதுக்கு, நம்ம மண் வளங்களை காக்கிறதுக்கு தான் நம்ம நிற்கிறோம். நம்ம அப்படி ஒரு ஜனநாயக அரசியல் மலர வேணும்னு அடிப்படை அரசியல் புரட்சின்னு சொல்லி நம்ம நிற்கிறோம். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல நம்ம இது பண்றது கிடையாது. நம்ம ஒரே ஒரு விஷயம்தான், மக்களுக்கான சேவைன்னு சொல்லிட்டு அரசியல் களத்தில் நம்ம நின்னோம்னா இதெல்லாம் போயிட்டு போகும். அவ்வளோ. அந்த தொகுதி உங்களுக்கு பெரிய இடர்பாடா தெரியல? எந்த தொகுதியா? அதுதான் நான் சொல்றேனே, தொகுதியில நீ வந்து என்ன பண்ண போற, நான் ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு செய்ய போறேன். எந்த தொகுதியில இருந்தா என்ன, எல்லா தொகுதி சரி. இப்போ ஏன் 1000 தொகுதியில் எல்லாரும் தண்ணீர் பட்டுட்டாங்களா? இல்லை. சரி, அடுத்தது எழும்பூர் இருக்கு, இல்லை அதுக்கு பக்கம் இந்த சைடு சேப்பாக்கம் இருக்குது. அப்போ அங்கேயும் மக்கள் இருக்கு, எல்லாரும் ஒரு வித்தியாசம். அங்கே எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? ஒன்றுமே கிடையாது. எங்கள் அடிப்படை வாழ்வாதாரமே மக்களுக்கு கிடைக்கல. அதை நோக்கி நம்மளுக்கு தேவைப்பட்டதாக இருக்கும்பொழுது அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். இதில் வந்து இந்த மண்ணில் இருக்கவங்க ஏதோ இந்த தொகுதிக்கு உட்பட்டவங்க தான் பண்ண. நாங்கள் வந்து ஒரு இன விடுதலைக்கு நோக்கி பயணம் பண்ணுறோம். அதனால ஃபஸ்ட்டு ஆட்சி அதிகாரம் நம்மளுக்கு தேவைப்படுது. அதை நோக்கி தான் எங்களோட பயணம் இருக்குது. இன்னொன்று, இப்போ வந்து சாதிய ரீதியாக மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடியதா திராவிட கட்சிகள் நம்மளை 70 ஆண்டு காலமாக ஆண்டு வருதுன்றது தமிழர்களுடைய பெரும்பான்மையான விஷயம். அதுல இருந்து நாம் தமிழர் கட்சி வேறுபட்டு நிக்குது அப்படின்றத நீங்க உணர்த்துறீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்க அதை ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்துவீங்க? இல்ல இப்போ நீங்க இல்ல அந்த செயல்பாடு முழுமையாக நாம் தமிழர் கட்சியில இருக்கான்ற கேள்வியும் இருக்கு. அது எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வராதுக்கு முன்னாடி நீங்க வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க வைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் தான் தங்க. இப்போ சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது காங்கிரஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காங்கிரஸ் எதிர்த்து நீதி கட்சிகள் இருந்து அப்புறம் திராவிட கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்க, இப்போ சுதந்திரம் என்னத்துக்கு நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு? அடிமைப்பட்டு வெள்ளைக்காரர்களிடம் அடிமைப்பட்டு இருந்தோம், அதை மீண்டு வர்றதுக்காக. இப்போ நம்ம கொள்ளைக்காரங்க அடிமையா இருக்கிறது தெரியலையா? கண்டிப்பா. ஸோ இதை வந்து நம்ம மாற்றணும்ல, இதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். புரியுதுங்களா? இப்போ ஜாதியை நீங்கள் தான் சொன்னீங்க, ஜாதிய கட்டமைப்பை வந்து தகர்த்துடணும்னு சொல்லி தான் அவங்க தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜாதி தீண்டாமை இங்கே வந்து சரியாயிடுச்சா? இல்லை, இன்னும் நடக்குது தானே. எவ்வளோ வன்கொடுமைகள் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சமூக மாற்றம்னு சொல்லிட்டு இவங்க வந்தாங்க, இந்த சமூக மக்களுக்குன்னு வந்தாங்க, சமூக மாற்றம்னு சொல்லி வந்தாங்க. எதுவுமே இங்கே அப்படியே தானே இருக்கு. என்ன இவங்களால வந்து ஒரு பண்பட்ட சமூகம் உருவாச்சு? ஒன்றுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி இதை வந்து எடுத்துக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நீ ஜாதியெல்லாம் நீ பிரிஞ்சுன்னா ஒருமைக்குள்ளே வர முடியாது, மதங்களால் பிரிஞ்சாலும் இங்கே வந்து எந்த மாற்றமும் நிகழ போகிறது கிடையாது. அப்போ நீ இனத்தவனா வா, தமிழனா வா. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான், இவர்கள்லாம் எதன் நோக்கி இவங்க வந்தாங்க, தமிழ் மண்ணை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டு தமிழர்களை யாழ வந்தாங்கன்றது இப்போ தெரியுது இல்லை? ஒவ்வொரு விஷயமும் அப்படி தானே தெரியுது. இப்போது நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. தமிழர்களோட வெகுஜன மக்களே மாற்றார் இனத்தவர்கள் கூட தெரியுது இல்ல தமிழின எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாற்றத்தை நோக்கி தானே நாங்க பயணிக்கிறோம். கண்டிப்பா. இப்ப அது இல்லைன்னா எங்களோட இதுவே தேவைப்படுவது இல்லை. ஆனா உண்மையாவே நாம் தமிழர் கட்சியில சாதி பாகுபாடுகள் பார்க்கப்படுவது இல்லையா? கிடையாது. எந்த இடத்துல நாங்க பாக்குறோம் அனைவருக்கும் சம உரிமை. கட்டாயமாக இங்க சமூக வேற்றுமையா இருக்கிற மக்கள் கூட இதுதான் சமுதாயம், இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பேரியர் சிஸ்டமா தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி உறுதியா வந்து இந்த இனத்துக்காக தான் இருக்குமே கண்டி, இந்த இனத்துல இருக்கின்ற அனைத்து சமூகங்களுக்குமே தான், அனைத்து மதத்துக்குமே தான். எந்த மதம் நம்ம பிரிச்சு பாக்குறது கிடையாது. அது யாரா இருந்தாலும், முதன்மையான மதங்கள் அங்கே இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், தார்மீக அடிப்படையே வந்து என்னன்னா, இந்த மண்ணை இந்த இனத்தை வந்து ஆளணும். அவங்க இனத்தவன் அவன் தலைவனை ஆளும் பொழுது எங்களுக்கு மட்டும் ஏன் ஆக சிறந்த தலைவர் இருக்கும்போது ஏன் மாற்று இனத்துலேருந்து வந்தவன் எங்களை ஆளணும்? அப்போ சுதந்திர பெற்ற இந்தியாவில் வந்து இது நடக்குது இல்லை? அப்போ நம்ம இது கேட்போம் இல்லையா? கண்டிப்பா.
இன்னொரு கேள்வி என்னன்னா 117 பெண்களுக்கு சம உரிமை அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒரு வாய்ப்பு கொடுக்குது தேர்தல்ல. அதாவது பெண்களுக்கு அதிகம் அரசியலுக்கு வரணும், அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கணும், சீமானவர்கள் முன்னெடுப்பதற்கான காரணம் எப்படி இருக்கு, ஏன் அப்படி செய்யறாரு அப்படின்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை, இது பல வாட்டி நாம் தமிழர் கட்சினாலுமே 117 பெண்கள் ஆண்கள் ஏன் அப்படின்றது வந்து ஒரு விமர்சனமாகவே ஃபர்ஸ்ட்லாம் வச்சாங்க. ஆனால் இது மாற்றம் கிடையாது. இது வந்து ஜனநாயக உரிமை, இது ஜனநாயகத்தின் உரிமை. ரெண்டாவது வந்து இந்த தமிழ் சமூகத்திற்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு உண்மையான ஒரு ஜனநாயகமாக இதை தான் நம்ம பார்க்கணும். எப்படின்னா இப்போ ஜென்ரலாகவே உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேனே, இப்போ ஓட்டர் லிஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்தாச்சு. புரியுதுங்க? 2 பேருமே சம ரேஷியோல தான் நம்ம இருப்போம். அப்போ வாக்களிக்கும் உரிமை வந்து பெண்களுக்கு இருக்கும்போது ஏன் அந்த மக்களை ஆள்கின்ற உரிமை பெண்களுக்கு வரக்கூடாது? நிச்சயமா. புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து எப்படின்னா இது தமிழர் மாண்பு, இது மனித மாண்பு தாண்டி இது தமிழர் மாண்பு. இது வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருந்தே இருந்திருக்கு. நிறைய உதாரணங்கள் அது மாதிரி சொல்லலாம். இது இன்னும் ஒரு எளிமையா நான் சொல்றேன் வச்சுங்களேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் ஒன்று இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு வந்து ஒரு மல்டிலேட்ரல் பொலிட்டிக்கல் சிஸ்டம் மாதிரி ஆக்ட் ஆகுது. இது நீங்க கேட்டதுனால நான் இவ்வளவு விஷயம் சொல்றேன் நான். இப்போ இது வந்து ஏன்னா இவங்க சொல்ற அந்த கேலி கூத்து இருக்குல்ல, பெண்களை வந்து பாதி நிக்க வச்சாரு, ஒரு விளம்பரத்துக்கோசம் சீமான் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது உண்மையாலுமே வந்து அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இது யாருக்குமே தெரியாது. சுதந்திரம் பெற்ற இந்தியாவுக்கு முன்னாலேருந்து இந்த அமைப்பு இருக்கு. இந்த அமைப்போட வேலை என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்டை வந்து உயிர்ப்போட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம் என்னன்னா, ஒவ்வொரு பார்லிமெண்ட்லையும் நம்ம ஒரு புதுமையா இளமையா சமத்துவம் நிறைந்ததா வச்சுட்டு இருக்கணும். அதுதான் வந்து ஒரு ஜனநாயகம் பெற்ற, அதாவது எப்படி சொல்றது, ஜனநாயகம் பெற்ற ஒரு ஆட்சி, மக்கள் ஆட்சியோட தத்துவத்தை நிலைநாட்டணும்னா இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இதுல வந்து எல்லா நாடுகளும், இந்தியா உட்பட எல்லா நாடு பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க. ஆனா அந்த அமைப்பு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு பார்லிமெண்ட் வந்து ரொம்ப தீர்க்கமா திடமாவும் இருக்கணும்னா அது வந்து இளைஞர்கள் இருக்கணும். அது வந்து பெண்கள் பாலியல் வேற்றுமை இருக்கக்கூடாது, சமநிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அனைத்து குடிகளுக்குமான சமத்துவ அரசியல் அங்கே இருக்கா அப்படின்னு வந்து ஒரு சென்சஸ் வந்து எடுக்கிறாங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, கடந்த ஆண்டுகள், அதாவது எப்படி சொல்றது, ஒரு 4-5 ஆண்டுகள் சொல்ல முடியாது, தேர்தல் ஒரு 4-5 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்குமே அது உயிர்ப்போடு இருந்தது. இப்ப அது இல்லை. காரணம் என்ன? அதோட சாராம்சம் அங்க நிறைவேறல. உலக நாடுகளே அதை நிறைவேற்றல. அது வந்து இப்போ வந்து ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். அது சொல்லுது, அது பெண்கள் வந்து அரசியல் படுத்தப்படலை, அங்க ஆண் பெண் சமூகத்துவம் அங்க நிலவல, யங்ஸ்டர்ஸ் இல்லை அப்படின்ற அந்த அமைப்பு வந்து கேள்வி கேட்டிருக்கு. ஆனா இதை வந்து ஜனநாயக ரீதியா எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர் கொடுக்குறாரு. இது வந்து இந்தியாவுக்கு மட்டுமே கிடையாது, உலக தரத்துக்கு கொண்டு போயிருக்காரு இந்த விஷயத்த. அதனாலேயே நாங்கள் உலக அரசியல் நாயகன் சொல்றோம். இது சும்மா வந்து விளம்பரத்துக்கோ வெற்றதுக்கோ கிடையாது. அப்ப இந்த இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் அமைப்பு வந்து சொல்லுது இல்ல, உலக அரங்களுக்கு எடுத்து உரைக்குது இல்ல, கண்டிப்பா ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மற்ற ஆட்சியாளர்கள்லாம் இதை பண்ணல? வல்லரசுகள் சொல்ற நாடுகளும் அது செயல்படல. அந்த புள்ளியில வந்து நாங்க வந்து இதை பாக்குறோம். அண்ணன் வந்து அதுதான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். தலைவரோட கனவு வந்து அதுதான். பெண்கள் வந்து வெறும் ஒரு எப்படி சொல்றது, பழமொழியே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நாடாள ராஜானாலும் வீடாள பெண்களும் சொல்லுவாங்க. ஏன் இந்த வார்த்தை வந்ததுன்னா, வீட்டை எந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்திறனில் கட்டமைச்சு பெண்கள் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு ஆண்கள் வந்து வெளியில ஆட்சித்திறன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வீட்டை நிர்வகிக்கிற பெண்கள் ஏன் நாட்டை நிர்வகிக்க கூடாதுன்ற ஒரு தார்மீக அடிப்படைக்கு அந்த உரிமை இருக்குல்ல, அது பெண்கள் கொடுக்குறாருல. இதை விட வேற என்ன இது விஷயம் வேணும்? இது வந்து ஒரு ஐகானான விஷயம். இது அண்ணன் வந்து இந்த விஷயத்தை பார்க்குது. எனக்கு தெரிஞ்சு இனி வரும் காலங்களில் இந்த அரசியல் இப்படிதான் இருக்கும். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு புரட்சிகரமான அரசியல் நம்ம எடுத்து வைக்கிறது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் அமைப்பு வந்து 1800 காலங்களில் 18ஆம் நூற்றாண்டில் தான் அது செயல்பாக்கம் வருது. அதை வந்து அந்த அமைப்பை வந்து உருவாக்கி, அது வந்து அதோட தலையகம் எங்கே இருக்குன்னா பிரான்ஸில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து உலக நாடுகளில் இருக்கிற எல்லா பார்லிமெண்ட் பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டு அந்த ஒரு கட்டமைப்பு வச்சு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி நடத்துகிறாங்க. சரி, இதுக்கும் நம்ம பழமைவாதம் பேசிக்கொண்டு இருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன மாதிரி ஒரு பார்வை அப்படின்னா,
நம்ம ஆட்சி அதிகாரம் நோக்கி நம்ம பாய்ஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ராஜராஜன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மன்னர்கள்லாம் வந்து எல்லா நாடையும் போய் வந்து அதிகாரத்துக்கு உட்பட்டாங்களே கண்டி அங்கே ஆட்சி புரியல. ஆமாம் ஆமாம். அந்த மக்களிடையே போர் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வரி கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மண்ணின், நீங்கள் சொன்னீங்களா அந்த மண்ணின் மகன் ஆள வேண்டும்னு சொல்லிட்டு நீ வந்து ஆளுமைக்கு விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய சான்று இருக்கு. இந்த 100 நாள் வேலை திட்டம்னு ஒரு கான்செப்ட் வந்து இல்லையா? இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து முதல்ல வந்து ஒரு வித்திட்டவர் ராஜராஜன் சோழன் நம்ம சொல்லலாம். ரெண்டாவது இந்த இலவசங்கள், இப்போ சொல்கிற இந்த டெமோக்ரஸி ஒவ்வொரு எலெக்ஷனும் போய் இலவசங்கள், அது ஒவ்வொரு தேர்தலுக்கு மட்டுமே இலவசம் இவங்க பண்ணுறது, வாக்கரசியலுக்கோசம் இவங்க இலவசம் கொடுக்குறது. ஆனால் ராஜராஜன் மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு இலவசங்கள் கொடுத்தாரு. எப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த பெண்களை வந்து சமத்துவம் கொடுத்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வரலாற்று உண்மை ஒன்று இருக்குது. ராஜராஜன் வந்து ஒரு ஆண்ட யோசனையில் இருக்காரு. அவர் வந்து ஒரு அந்த அரசவையில் வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, ஏன் மன இவ்வளோ ஒரு யோசனையோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அரண்மனை என்பது தனி சொத்து, கோயில்கள் என்பது மக்கள் சொத்து. அப்படி இந்த மக்கள் சொத்துல வந்து பாமர மக்களும் அந்த சொத்துக்கு வந்து கோயில் சொத்துக்கு வந்து உரிமைதாரராக இருக்கணும், பங்குதாரராக இருக்கணும். இது காலமாக இது கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப பல யோசனை பிறகு வந்து அவர் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு வந்து ஆடு மாடுகளை கொடுக்குறாரு. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் 45 மாடுகளை கொடுக்குறாரு. ஏன்னா அந்த கோயில் தீபத்தை ஏற்றுறதுக்கு வந்து செல்வந்தர்கள் வந்து உபயம் கொடுத்துருவாங்க. அந்த கோயில்ல இருக்க தீபம் தினசரி எரியறதுக்கு வந்து உழைக்கும் மக்களாக அவங்களால தான் முடியும்னு சொல்லிட்டு என்னைக்கு தெய்வி வந்து அவங்க வந்து அந்த கால்நடைகளை பராமரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது வந்து ஒரு இரவு நேரம் ரோந்து பணிகள் இருக்கு. அது மாதிரி போகும்போது ஒரு கோயிலில் மட்டும் ஒரு 7 நாள் வந்து விளக்கு எரியலன்னும் போது ராஜராஜன் போய் கேட்குறாரு, இது யாருக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கோயிலில் வந்து தீபம் வந்து எரியல. அந்த தீபம் எரியலும் போது கேட்குறாரு, இது ஒரு ஆளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது, போய் அந்த வீட்டுக்கே சரி போய் பார்ப்போம், இது வந்து தண்டனை அரசோட அந்த கட்டளை மீறி நடக்குது அப்படின்னு போய் தண்டனை விதிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது அங்கே வந்து அந்த குடிசையில் வந்து அவனோட மனைவி வந்து மிகப்பெரிய ஒரு அழுதுகிட்டு சோகமாக தலைவரி கோலமாக வந்து வெளியில் வராங்க. அவகிட்ட அவன் குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தையும் வந்து நோய்வாய்ப்பட்ட குழந்தை மாதிரி இருக்குது. அப்போ போய் கேட்கும் போது, எங்கே உன் கணவர் எங்க, ஏன் கோயில் தீபம் ஏற்றலை, என்ன ஏன் இது மாதிரி அது அரசோட ஆணை தானே ஏன் பண்ணலைன்னும் போது, இல்லை மண்ணா இது மாதிரி போன மாதம் வந்து காற்றாட்ட வெள்ளம் வந்தது, மாடுகளும் என்னோட கணவரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. சரி நீ வந்து இந்த மாதம் தானே போன மாதம் சொல்றியா, அப்போ 7 நாளாக தானே விளக்கு எரியலும் போது இது மன்னரே வந்து கண்கலங்கின விஷயம். அந்த பெண் சொல்றா, என்னோட பாலை விற்று நான் நெய் வாங்கி தீபம் போட்டுட்டு இருந்தேன் இவ்வளோ நாள், இப்போ வந்து எனக்கு பால் வத்தி போச்சு, அதனால என்னால் பண்ண முடியல, மன்னிக்கணும் மன்னான்னு சொல்லிட்டு காலில் விழுறா. இப்படியாப்பட்ட ஆளுமை மிக்க, அதாவது எப்படின்னா என் மண்ணையும் என்னோட ஆட்சியிலையும் இது மாதிரியான ஒரு மனம் கொண்ட பெண்கள் வந்து நீங்களாம் தான் அரசவையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து அரசு பணி கொடுத்து அந்த கோயில் நிர்வாகத்திலேயே முக்கியமான ஒரு பங்கு கொடுத்து இலவசமாக அதே தன் கணவனுக்கு என்ன செஞ்சாங்களோ தனக்கும் கொடுத்து 45 மாடுகளை கொடுத்து, அந்த மாடுகளை யார் மெயின்டைன் பண்ணுறது, யார் பொறுப்பெடுத்து அது பண்ணணும்னா அதுக்கு ஒரு மன்னனை நியமிக்கிற சிற்று மன்னரை நியமிச்சு இதை வந்து நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அப்புறம் வந்து அங்கே இருக்க தளபதி என்ன கட்டளையிடுறாருன்னா, இந்த பெண்ணை வந்து இந்த கொடுத்த மாடுகள் அரசாங்கம் தான் பயணிக்கணும், எங்கெங்கே ராஜராஜன் சோழன் பேர்கள் கல்வெட்டில் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பெண்ணின் பேரும் இருக்க வேண்டும் சொல்லிட்டு அங்கேயே என்ன பண்ணியிருக்காரு, மன்னனை முன்னுரிமை கொடுத்துருக்காரு. அரசு ஆளுமை ராஜராஜன் சோழன் நடந்திருக்கு. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. அப்போ அந்த எங்க மன்னர்கள் அது மாதிரிலாம் ஆட்சி செய்யும் போது அங்கேயே எங்களுக்கு அங்கே சமத்துவம் வந்தது இல்லை. நிச்சயமா புரியுதுங்களா? இது மாதிரி நிறைய சான்றுகள் கொடுக்கலாம். இது அது மட்டுமே கிடையாது. இன்னைக்கு சொல்றாங்களே தற்சார்பு பொருளாதாரம் சொல்லிட்டு, அந்த தற்சார்பு பொருளாதாரம் மன்னன் அங்க கொடுத்துருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. புரியுதுங்களா? அந்த மாடுகளை மேய்விட்டு எல்லா துறைகளையும் பெண்கள் அங்கே புலன்பட வச்சிருக்காங்கன்னும் பொழுது அதன் வழி வந்து எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா? நிச்சயமா. இது வந்து அதுதான் சொல்றீங்களா, நவீன அரசியல் கட்டமைப்பாகட்டும் இல்லை சங்க காலம் தொட்டும் சரி, பெண்கள் வந்து ஒரு இயங்கு சக்தி வாங்க. இந்த பிரபஞ்சத்தின் இயங்கு சக்தி பெண்ணானவள்.
புரியுதுங்களா? அதை வந்து இது வந்து எங்களோட ஜனநாயக கடமையாக வந்து நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம வந்து சமத்துவமாக நம்ம களமாட வைக்கிறோம். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.